மயக்கமாயி தொட்டி உள்ள நானும் போய் பெப்சியை ஏத்திக்கினேன். ஹலோ மக்களே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ராசி சர்வர் OB51க்கு எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மேக்ஸி எல்லா விபேட்ஜி எல்லா கருமமே இதில் பார்த்தீங்கன்னா இருக்கும். நம்ம சும்மா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ சீன் போகிறதுக்கு இல்லாட்டி கண்டென்ட் எடுக்கிறதுக்கு வேணால் நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் நான் அந்த கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் அனுப்பிச்சிருப்பேன். அது இருங்க நான் சொல்கிறேன். பார்த்திங்கன்னா இதில் எல்லாமே இருக்குது, அடுத்து வரப்போகிறது கூட இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் சர்வர் மாதிரி தான் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு லிங்க் அனுப்பிச்சிருப்பேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய்க்கலாம். உள்ளே போயிட்டு நீங்கள் என்ன ஒரு விசிட் இந்தி டெராபாக்ஸ் ஆப்னு சொல்லியிருக்கோம். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் சி இன் ப்ளே ஸ்டோர் ஆப்னு கொடுக்கணும். இப்போ நீங்கள் இல்லாட்டி வேறு ஏதாவது கண்டினியூ அப்படின்னு கூட இருக்கும், நீங்கள் அதை கூட கொடுத்துக்கோங்க. நீங்கள் கொடுத்தோடனே அது டேரெக்டாக ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு இன்ஸ்டால் பண்ணணும். நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணி முடிக்கிற வரையும் வெயிட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம டப்புன்னு ஓப்பன் பண்ணணும். உள்ளே போன உடனே நம்ம பார்த்தீங்கன்னா அக்ரி கொடுத்துட்டு அடுத்து கண்டினியூ வித் கூகுள்னு சொல்லி கொடுக்கணும். அதுதான் மெயின். அடுத்து நீங்கள் கண்டினியூ வித் கூகுள்னு சொல்லி கொடுத்துட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா இது போகும். அதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஃபோன் பேக்கப்ஸ் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி விட்ருங்க. ஆஃப் பண்ணி விட்டு மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிப்புன்னு சொல்லி ஆட்லாம் காட்டும். அது முடிச்ச உடனே நீங்கள் தள்ளி விட்டுருங்க. இப்போ மறுபடியும் அது பார்த்தீங்கன்னா பாவப்பாகுதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை தள்ளி விட்டு மறுபடியும் நம்ம வெப்சைட்டை கிளிக் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஒரு ஆட் வரும். அதை நீங்கள் டப்புன்னு ஸ்கிப்பை கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டீங்கனாலே உங்களுக்கு சேவ்னு சொல்லி காட்டுறோம். மறுபடியும் நீங்கள் அந்த வெப்சைட்குள்ளே போய்ட்டு இந்த மாதிரி வரணும். சேவ்னு இருக்கா அது கொடுத்துட்டு இன்னொரு தடவை சேவ் கொடுத்துட்டு அடுத்து கொஞ்சம் லோடிங் ஆகிட்டு அதுக்கப்புறம் வியூ நவுன்னு சொல்லி கொடுக்கணும். கொடுத்துட்டு நம்ம அந்த ப்ராசஸரை கிளிக் பண்ணி அலோவ் ஃப்ரம் திஸ் ரிசோர்ஸ் அதை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் டவுன்லோட் ஆகும். அதுக்கப்புறம் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டால்னு சொல்லி கொடுத்தோடனே அது இன்ஸ்டால் ஆரம்பிச்சிடும். நம்ம இன்ஸ்டால் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் கொடுக்கணும். ஓப்பன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுவும் டேரெக்டாக அந்த ஆப்புக்குள்ளே போயிடும். அடுத்து இங்கே கேளுங்க, முக்கியமான விஷயம்லாம் இதுக்கப்புறம் தான் இருக்குது. என்ன பண்ணணும்னா டப்பு நம்ம தள்ளி விட்டு அது உள்ளே வந்தப்பறம் தள்ளி விட்டு அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் இப்போ நமக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ ஒன்றும் பண்ண தேவையில்ல. நம்ம அந்த இது இருக்கும் ஒரு இது, அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். கெஸ்ட் ஐடி மட்டும் தான் கொடுக்கணும். ஃபேஸ்புக் கூகுள்லாம் கொடுக்காதீங்க. உங்கள் ஐடி போயிடுச்சுன்னா நான் பொறுப்பு இல்லை, சரிங்களா? கெஸ்ட் ஐடி கொடுத்துட்டு நீங்களும் இதுக்குள்ளே போயிட்டு நேம்லாம் யூஸ் திஸ் ஃபோல்டர் கொடுத்து நீங்களும் நேம்லாம் இப்போ நேம் கொடுக்கணும். நிக் நேம் நீங்கள் கொடுக்கணும். நான் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச பிளேயரான ஹித்தம்லாம் வச்சுக்கிறேன். வச்சுட்டு நான் வெட்டிரன் கொடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டும். உள்ளே போகாது எரன்னு சொல்லி காட்டும். இந்த நம்பர் மேலே கோடெலாம் தெரியுது பாருங்கள், அது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க மறக்காமல். அது ரொம்ப முக்கியம். இப்போ சொல்லிக்கிறேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் வெளியே வந்துட்டு கூகுள் லென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது கிளிக் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இப்படி ஜூம் இன் பண்ணிங்கன்னா அந்த ரெட் கலரில் ஒரு யூஐடி மாதிரி காட்டுது பாருங்கள், அது நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்கன்னா அடுத்து நீங்கள் காப்பி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கீழே www.unlockffbeta.com சொல்லியிருக்குல்ல, அது கிளிக் பண்ணிட்டு வெப்சைட்னு சொல்லி அழுத்தி பிடிச்சிங்கனாலே வெப்சைட்னு சொல்லி காட்டும். நீங்கள் அதை கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா அன்லாக் வித் டிஸ்கார்ட்னு கொடுங்க. தயவு செஞ்சு அதை கொடுங்க, அன்லாக் வித் டிஸ்கார்ட் மறக்காமல் அதை கொடுங்க. கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ஆட்லாம் வரும், நீங்கள் அதை அப்படியே தள்ளி விட்ருங்க. அது மாதிரி ஆகும். உடனே மறுபடியும் நிறைய டைம் அந்த மாதிரி ஆகும். நீங்கள் போட்டு அதுக்கப்புறம் என்டர் யூஐடின்னு கேட்கும், அந்த என்டர் அக்கௌண்ட் ஐடின்னு அந்த ஐடி நேம் அது ஏது காப்பி பண்ணால் இதுக்கு தான் இதை நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் அன்லாக் வித் டிஸ்கார்ட்னு சொல்லி கொடுக்கும்போது இந்த மாதிரி நிறையா இதெல்லாம் வரும். அது நீங்கள் தள்ளி விட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். அடுத்த லிங்க்குள்ளே லிங்க் இல்லை, அது தானாகவே வந்துடும். அடுத்து நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே அது ஆடு சிம்பிளாக தான் வரும். நீங்கள் டப்புன்னு அப்படியே சைடில் தள்ளி விட்டு இல்லாட்டி கீழே அந்த இது பட்டன் இருக்கும், அது தள்ளி விட்டுருலாம். தள்ளி விட்டு ஒரு 2 செகண்டில் மறுபடியும் நெக்ஸ்ட்டு காட்டும். அந்த மாதிரி நீங்கள் 4 சில டைம் சில பிளேயர்ஸ்க்கு மட்டும் 4 காட்டும், சில பிளேயர்ஸ்க்கு மட்டும் 3 காட்டும். அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரி, அது கொடுத்து முடிச்சுட்டு இந்த மாதிரி நிறையா வந்துடும். அதுக்கப்புறம் கங்க்ராச்சுலேஷன் அக்கௌண்ட்டை எக்ஸ்பிரே ஆஃப்டர்லாம் அதெல்லாம் போட்டிருக்கோம். நீங்கள் ஓப்பன் கேம் இப்போ கொடுக்கணும். உங்களுக்கு இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு ப்ராசி சர்வர். சந்தோஷமாக விளையாடுங்க. அவங்களால மற்றவங்களுக்கு எந்த கிஃப்ட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு காமிக்க முடியாது, ஸ்பின்னு கூட பண்ண முடியாதுன்னா பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவு கருமா மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்கன்னு நீங்களே கொஞ்சம் பாருங்கள். ப்ரைம் லெவல் கிஃப்ட்லேருந்து எல்லாமே 8 இயர் ஓல்டுன்னு காட்டும். அதுக்கப்புறம் ப்ரைம் லெவல் மேக்ஸு எல்லாமே காட்டிட்டு அதுக்கப்புறம் நான் இங்கே பாருங்கள் அடுத்து வரப்போகிற பண்டில்லாம் வருது பாருங்கள். அமௌண்ட்டு கூட இருக்கும் மெயில் பாக்ஸில், நம்ம எது பாக்கெட்டில் எடுத்து வச்சுக்க முடியுதான். சரி, எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி நான் இது இப்படி தாண்டா ப்ராசி சர்வர் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சொல்லுங்கள். நானும் ஒரு குட்டி யூடியூபர் தான். சரி, தேங்க்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.